அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே. இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் இருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. அண்ட் இந்த இடங்கள் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுடைய வியூ வந்து இந்த இடங்கள் டச் ஆகிட்டு போகும்போது லாங் போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த லோ உடைக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹையூனில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னும், இது உடைக்கும் பொழுதும் நம்ம ஒரு ஷார்ட் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் வந்து. பட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை கட் ஆனதுமே நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 11:55, அதுதான் மார்க்கெட்டில் வந்து லோவே. அதுக்கப்புறமாக எந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுமே வந்து லோ வைக்கவே இல்லை. ஈவன் நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து நியர் டு 1 நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆனாங்க. அண்ட் தேர்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லேயே வந்து ரெஸ்பெக்ட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டை வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்காங்க. 1 டே பிஃபோராகவே நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 to ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் டேல எதிர்பார்க்குறோம் வித்தின் 2 டேஸில். அண்ட் இது ஒரு ஒன் சைட் மொமெண்டமாக மேபி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படியே நமக்கு மோர் தென் 250 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேலேயே வந்து நிஃப்டி வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண லெவல்ஸ். அண்ட் இந்த லெவல்ஸ்லேயே பாருங்கள் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க அப்படின்னு. இந்த 24,109 அப்படிங்கிற நம்ம கோட் பண்ண அந்த நம்பர்ஸ்லேயே வந்து எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த நம்பர்ஸ் வந்து ஆக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது நம்ம ப்ரியராக ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுடைய லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஓப்பன் ஆனாங்க. நியர் டு, அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்பர்ஸில் டச் ஆயிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷார்ட் வந்து கன்ஃபார்மாக நம்ம இனிஷியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடங்கள் வந்து நமக்கு டச் ஆகலை. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 9:45க்கு இதான் வந்து ஒரு ஹை. அதுக்கப்புறமாக எந்த ஒரு ஹையுமே வைக்கவே இல்லை மார்க்கெட்டில். இந்த ஹை நோட் பண்ணாலும் கூட நமக்கு செகண்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த டே கூட மார்க்கெட்டில் வந்து அந்த ஹைலே வந்து ரெஸ்பெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இந்த டைமிங் கேண்டிலுடைய லோ அண்ட் ஹை வந்து ரெண்டுமே கட்டாக இருக்காங்க. இந்த இடங்கள் வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டில் படி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். அண்ட் தேர்டு டைமிங் கேண்டில் படி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து அதுக்கப்புறமாக கொடுத்தாங்க. இது டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் படி 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொன்ன அந்த லெவல்ஸ் வந்து நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு சிங்கிள் டேயில் வித்தின் 2 டேஸில் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நிஃப்டி வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணலை. பட் ஸ்டில் வந்து அந்த ஒரு மொமெண்டம் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து நெக்ஸ்ட் டே ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி தான் 1 டே பிஃபோராகவே சரி, இல்லை நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம ப்ரிடிக்ஷன், அதாவது நெக்ஸ்ட் டேயுடைய ட்ரேடுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வர லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து ப்ரியராக நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்தந்த இடங்களில் ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்போ பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் 1 டே பிஃபோராகவே நாம் போஸ்ட் பண்ண வீடியோவில் இருந்து நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் அண்ட் நம்மளுடைய பெஸ்ட்டான ஒரு டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அதில் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும், எந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருந்தோம். நிஃப்டி வந்து இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும். அண்ட் SBI லைஃப் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம் அரௌண்ட் 1423ல். அது நல்ல ஒரு ஃபால், மோர் தேன் ஒரு 23 to 25 பாயிண்ட்ஸே வந்து ஃபால் ஆயிருந்தாங்க. நல்ல ஒரு ஃபால். அது ஃபஸ்ட்டு அது ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி SBI லைஃப் வந்து ஒரு ஒன் சைட் ரேலி வந்து நல்ல ஒரு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய டே கேண்டில் வந்து நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். அந்த 26 or 28 சம்திங் இந்த ஹை வந்து ஹை அண்ட் லோ வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஹை தொட்டுட்டு நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் லோ கட் ஆகும் பொழுது நம்ம இமீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தோம். பேஸ்ட் ஆன் நமக்கு
பொசிஷனலாக அதன்படியே வந்து நியர் டு இந்த நம்பர்ஸ் நியரில் கொஞ்சம் அதிகமாகவே அந்த லெவல்ஸ்க்கு மேலே போயிட்டு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் நிஃப்டி வந்து எந்த இடங்களில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னும் எவ்ரி அப்டேட் வந்து நாம் இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் ரிலையன்ஸ் வந்து 1 day பிஃபோராகவே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அது ஒரு ஹெச்பிடி டேட் ஃபார் மெம்பர்ஸ். பட் நல்ல ஒரு மொமெண்டம் மோர் தேன் 2% மேலேயே வந்து ரிலையன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸ்பெஷலி நிஃப்டி வந்து ஒரு 1 side மொமெண்டமாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் 9th October வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஃபார் எக்ஸ்பெஷலி நிஃப்டிக்கு. அதுதான் வந்து நிஃப்டிக்கு வந்து ஹை. அதுக்கப்புறமாக ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தோம் அந்த 9th October அப்படிங்கிறது வந்து ட்ரெண்ட் டிசைட் டேட் ஃபார் நிஃப்டி எஸ்பெஷலி அப்படின்னா இண்டெக்ஸுக்கு வந்து 13th November வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து அதான் லோவை. அதுக்கப்புறமாக ஒரு கேண்டில் கூட லோ வைக்கவே இல்லை. அண்ட் நம்மளுடைய டார்கெட்டான 250 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எவ்ரி அப்டேட் வந்து இதில் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இன்றைக்கி இது வந்து நம்மளுடைய லெவல்ஸ் ஃபார் இன்ட்ராடே ஃபார் த மெம்பர்ஸ் எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த பை அபவ் நம்பர்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு கேண்டில் அண்ட் செகண்ட் கேண்டில் வந்து டச் ஆகிட்டு தேர்ட் கேண்டில் 5 minutes வந்து எந்த அளவுக்கு அப் ரேலி கொடுத்துட்டு நம்மளுடைய 6th டார்கெட் வரைக்குமே போயிருக்காங்க. T6 அப்படிங்கிறது 6th டார்கெட் வரைக்குமே நமக்கு போயிருக்காங்க. எவ்ரி அப்டேட் வந்து இதில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது நம்மளுடைய வீக்லி லெவல்ஸ் ஃபார் த மெம்பர்ஸ் எக்ஸாக்டாக இந்த வீக் 25 to 29 பாருங்கள். நம்மளுடைய அந்த நம்பர்ஸ்லேயே வந்து ரெஸ்பெக்ட் ஆகிட்டு வீக்லி லெவல்ஸ் இது ஒன்லி ஃபார் த பொசிஷனல் எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எவ்ரி அப்டேட் வந்து அதாவது நம்ம ப்ரேயராக போஸ்ட் பண்ண டீட்டெயில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பேக் டெஸ்ட்டையும் நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே வந்து ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 9th October இதான் வந்து 9th October கேண்டில். இந்த ஹை அண்ட் லோ வில் டிசைட் த ட்ரெண்ட் ஃபார் கம்மிங் டேஸ் அப்படிங்கிறத 9th Octoberக்கு முன்னாடியே நாம் வீடியோலையும் சரி டெலிகிராம் சேனல்லையும் சரி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஹைக்கு அப்புறமாக நமக்கு ஒரு டே கேண்டில் கூட நமக்கு க்ளோஸ் வைக்கவே இல்லை. எக்ஸ்பெஷலி வந்து எதுக்காக இந்த 9th October வந்து இப்போ நம்ம வந்து நோட் பண்ணுறோம் அப்படின்னா மண்டே வர கேண்டிலும் மண்டே வந்து 2nd December நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மண்டே வர அந்த 2nd December கேண்டிலும் இம்பார்ட்டன்ட் லைக் 9th October அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு ஹையாகவோ இல்லை லோவாகவோ நமக்கு ஃபார்ம் ஆகலாம். நமக்கு மொமெண்டமும் கொடுக்கலாம், ஹை அண்ட் லோவாக இருக்கலாம். உதாரணமாக நாளையுடைய கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருந்தாங்க அப்படின்னா இது ஒரு லோவாக இருக்கலாம் ஃபார் லாங் ட்ரெண்டுக்கு, இல்லை இது ஒரு ஹையாக இருக்கலாம் ஃபார் ஷார்ட் ட்ரெண்டுக்கு. இந்த டேயினுடைய எக்ஸ்பெஷலி 2nd December ஹை அண்ட் லோ வந்து உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அது என்டையர் டேவே உங்களுக்கு வந்து என்டையர் நெக்ஸ்ட் இயராக இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறமாக வர கம்மிங் டேஸில் எல்லாமே வந்து இந்த 2nd December அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெஷலி வந்து 2nd December ஃபார் நிஃப்டி எக்ஸ்பெஷலி நிஃப்டிக்கு மட்டுமே வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் டேட். அது ஒரு ஹையாகவோ இல்லை லோவாகவோ நமக்கு இருக்கலாம். அந்த டேயில் நமக்கு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். எதனால் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ஃப்ரைடேவே வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த டேலேயே நம்ம சொல்லியிருந்தோம் நமக்கு ஒரு கேப் ஃபில்லிங் வந்து நடந்துடுச்சு அப்படின்னா இந்த இடங்கள் பாருங்கள். நமக்கு ஒரு கேப் ஃபில்லிங் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கேப் ஃபில்லிங் வந்து கொடுத்துட்டாங்க. பட் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆகும் அப்படின்லாம் இல்லை. பட் இந்த நம்பர்லாம் டச் ஆகும்பொழுது நம்ம லாங் ட்ரை பண்ணலாம், இல்லை இந்த நம்பர்ஸ்க்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா நம்ம ஷார்ட் ட்ரை பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே உங்களுக்கு வேண்டாம். மண்டேயுடைய கேண்டில்னுடைய ஹை அண்ட் லோ வில் டிசைட் த ட்ரெண்ட் ஃபார் கம்மிங் December month அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மண்டே நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது ஒரு 100% மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எதனால அப்படின்னா ஆல்ரெடி அந்த 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இட் மேபி நமக்கு அகைன் வந்து இந்த மொமெண்டம் கொடுக்கலாம். அப்படி இல்லை எக்ஸ்பெஷலி நிஃப்டியில் வந்து ஒரு சின்ன ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டியான கேண்டில் வந்து டிசம்பர் 2ஆம் தேதி வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேயே பிரேக் ஆகும் பொழுது அது லாங்காக இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருந்தாலும் சரி மொமெண்டம் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 2nd December
எஸ்பெஷலி நிஃப்டிக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் டேட். இட் மே பி ஹை ஆர் இட் மே பி லோ. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீடியோ நம்ம சொல்கிற மாதிரி தான் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன்படி இந்த 2 டிசம்பர் ஃபார் நிஃப்டிக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க. மண்டே வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்ட்ராடே வந்து ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம். அது ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். நீங்கள் பண்ணுறது வந்து இன்ட்ராடே அப்படிங்கும் பொழுது உங்களுடைய செட்டப்பில் வந்தால் பை, இல்லை உங்களுடைய செட்டப்பில் வந்தால் நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் ரெஸ்பான்ஸ் ஆகும் பொழுது நீங்கள் ஒரு 40 பாயிண்ட்ஸ் இல்லை 50 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேற. இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது நமக்கு வேற ஒரு விஷயம். பட் 2 டிசம்பர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி. அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிறோம் இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டி எஸ்பெஷலி நிஃப்டி இண்டெக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 13th நவம்பர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் 13th நவம்பர் இதுதான் 13th நவம்பரினுடைய ஒரு பெரிய ஒரு மொமெண்டமும் கொடுத்துருந்தாங்க. மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ், 1200 பாயிண்ட்ஸ் ஐ திங்க். அண்ட் அதுதான் லோ மார்க்கெட்டில். அதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் கூட இந்த 13th நவம்பருக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. அப்படிங்கும் பொழுது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கண்டிஷன் படி நிஃப்டி வந்து இந்த கேப் ஃபில்லிங் வந்து டன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பேங்க் நிஃப்டி வந்து இன்னுமே கேப் ஃபில்லிங் வந்து ஆகலை. அண்ட் நம்ம வந்து இந்த டேட் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் 26th இந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இருக்காங்க. இப்படி ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் இருக்கும் பொழுது நாம் இந்த 26லேருந்தே சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இந்த 26th நவம்பரினுடைய ஹை உடைத்தால் மட்டுமே பொசிஷனலாக வந்து இதுக்கப்புறமாக நம்ம ஒரு ட்ரெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதன்படி நமக்கு நிஃப்டி வந்து ஒரு ஃபால் கொடுத்துருந்தாலும் இந்த கேப் ஃபில்லிங் வந்து நமக்கு டன் ஆயிடுச்சு. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த கேப் ஃபில்லிங் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு பொசிஷனலாக நீங்கள் லாங் போகிறீங்க அப்படின்னா ஒன்லி இந்த 26th நவம்பருக்கு மேலே போனால் மட்டுமே லாங். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஃபால் வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 51220 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமாக இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். என்னதான் ஒரு ஃபால் கொடுத்துருந்தாலும் ஒரு ஃபால் கொடுத்துட்டு இந்த இடங்கள்ல இருந்து ஒரு சின்னதான அப் ட்ரெண்ட் அண்ட் அகைன் நமக்கு ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு டவுன் சைடில் ஆக்டிவாக இருக்குது. அண்ட் நிஃப்டி வந்து 2 டிசம்பர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேட். அதன்படி நம்ம நேற்று 1 டே பிஃபோராகவே ப்ரெடிக்ட் பண்ணபடி இந்த 700 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டில் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்காங்க. இந்த 700 to 750 பாயிண்ட்ஸ் இன் சிங்கிள் டே அப்படிங்கிறது வந்து ஸ்டில் பேங்க் நிஃப்டிக்கு வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. இன்னும் ஒரு பெரிய மொமெண்டம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இட் மேபி ஒன் சைடாக இருக்கலாம், நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி மண்டே பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்குறது ஒரு 100% மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ராடே ப்ளே பண்ணுறவங்க வந்து நீங்கள் ப்ரியராகவே வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். அது அப் ட்ரெண்டாகவும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கலாம். உங்களுடைய லெவல்ஸ் அண்ட் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி என்ன ட்ரெண்ட் வராங்களோ அந்த ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணலாம். பட் லாங்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ உடைத்திருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து இன்னும் வந்து டவுன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் போட்டிருந்தாலும் நம்மளுடைய வியூஸ் வந்து இந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் ஒரு அப் ட்ரெண்ட் போனாலும் கூட இந்த 26 நவம்பருக்கு மேலே போனால் மட்டுமே இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். போனாலும் கூட நமக்கு ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர்த்து இந்த ஹை உடைச்சு ஒரு க்ளோஸ் பண்ணால் மட்டுமே நமக்கு லாங் போக வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த இடங்கள் பாருங்கள் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கேண்டில் வந்து இதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர்ஸ்க்கு மேலேயே மார்க்கெட் க்ளோஸாக இருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து வீக்காக தான் இருக்காங்க கம்பேர் தான் நிஃப்டி அப்படின்னு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. பொசிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இனிமேல் இந்த கேப் ஃபில்லிங்லாம் வந்து வந்துட்டு போனாங்க அப்படின்னா அந்த கேப் ஃபில்லிங் வந்து இப்போ நிஃப்டியை மாதிரி நமக்கு இந்த கேப் ஃபில்லிங் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா இது ஒரு ஹெல்த்தி மூவாக இருக்கும். இந்த கேப் ஃபில்லிங் கொடுக்காமல் மார்க்கெட் மேலே போனால் எப்போ வேண்டுமானாலும் இந்த கேப் ஃபில்லிங் வந்து நமக்கு நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மண்டே நாம எதிர்பார்க்கறது நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கிறோம். பொசிஷனலாக இந்த 26th நவம்பர் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து இந்த ஹை உடைத்தால் மட்டுமே பொசிஷனலாக நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணவோ இல்லை பொசிஷனலாக நீங்கள் லாங் போகவோ பண்ணலாமே தவிர்த்து இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் மேக் ஆர் பிரேக்
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லோ கன்ஃபார்மாக உடைத்து க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா ஷுவராக இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2nd டிசம்பர் ஃபார் நிஃப்டியும் லோ உடைத்து க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுவுமே இன்னும் கம்மிங் வந்து நமக்கு லோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2nd டிசம்பரினுடைய ஹை உடைத்தால் அப் ட்ரெண்ட் அப் சைடில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற கண்டிஷன் மேக் ஆர் பிரேக் லெவல்ஸில் இருக்காங்க. மண்டே நாம் எதிர்பார்க்கறது ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மண்டேனுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் அண்ட் என்ன செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 2nd டிசம்பர் நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 2nd நவம்பர் அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 2nd நவம்பர். இந்த 2nd நவம்பர் பார்த்திங்க அப்படின்னா அந்த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து வந்திருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு இன்ட்ரோடேலே வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குறதுமான ஒரு ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயின்லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் ஆர் 5 மினிட்ஸில் வர புல் பேக்கில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். அண்ட் என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபார் மண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் செக்டார்ஸ், இன்ட்ரா செக்டார், ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டார்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வந்து இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா இந்த டைமிங் கேண்டில் இது 135 அப்படின்னா இதான் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் சார்ட்டில் ஹை உடைக்கும் பொழுது நீங்கள் வந்து லாங் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் லோ இப்போ வந்து உதாரணமாக இது ஒரு கேண்டில் அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ப்ரியராக வந்து இருக்கிற அந்த கேண்டில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது நீங்கள் ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இந்த ஹைல வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் பர் ஷார்ட் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மற்றும் கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். மற்றபடி உங்களுக்கு ட்ரேடிங்லேயும் சரி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.